இந்த தேர்தல் அறிவிப்பு நாளைக்கு வருகிற நேரத்தில் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிலே எலக்டோரல் பாண்ட் என்பதன் மூலம் எவ்வளவு கோடி கோடியாக பணத்தை வாங்கியிருக்காங்கிற விவரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில நிறுவனங்களின் மீது வருமான வரித்துறை அல்லது இடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெய்டு நடத்தி அடுத்த சில நாட்களிலேயே அந்த நிறுவனத்திடமிருந்து பணம் பெறுகிற அப்படிப்பட்ட உண்மை தகவல்களும் இன்றைக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல செல்ஃப் பினாமி கம்பெனிகள் என்கிற பெயரில் பல வெளிநாட்டு கம்பெனிகளுடைய பெயரில் இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சி நிதி பெற்றிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இப்படி பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி உருட்டி பணம் பறித்திருக்கிற ஒரு மோசமான செயல் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இந்த தேர்தல் அறிவிக்கிற இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஊழல் எதிர்ப்பு, அதில் பேசுகிற பேச்சுகள் அத்துணையும் இன்றைக்கு அம்பலப்பட்டு இந்திய நாட்டு வாக்காளர் மத்தியிலே அம்மனமாக பாஜக நிற்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளில் அந்த அணியோ அல்லது அவர்களோடு ரகசிய உறவு வைத்திருக்கிற அதிமுக அணியோ ஒரு தொகுதியிலே கூட வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமை இருப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு இந்த செய்தியெல்லாம் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியிலே ஒரு வலுவான ஆதரவோடு அறுதி பெரும்பான்மையோடு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என்பதற்கான அந்த அப்படிப்பட்ட நிலைமை உருவாவதைத்தான் இந்த செய்திகளெல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை, இந்த நாளை இப்போ வேட்பாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று மாலையோ நாளையோ சந்தித்து அவருடைய ஆதரவை பெற இருக்கிறாங்க, வாழ்த்துக்களை பெற இருக்கிறாங்க. அதே மாதிரி தோழமை கட்சியுடைய தலைவர்களை இன்றோ நாளையோ அவர்கள் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அநேகமாக நாளை மறுதினத்திலிருந்தே எங்களுடைய தேர்தல் பணி என்பது அங்கே இப்பயே துவங்கிட்டோம். இருந்தாலும் வேட்பாளர்கள் நாளை மறுதினம் போனதிலிருந்து எங்களுடைய தேர்தல் பணி துவங்கிறோம். தோழமை கட்சியுடைய தலைவர்களை சந்திப்பது, அப்புறம் தோழமை கட்சிகளை இணைத்து தொகுதி அடிப்படையில் செயல்வீரர் கூட்டத்தை நடத்துவது எங்களுடைய குறி. இந்த முறை வாக்குச்சாவடிகளை அடிப்படையாக வைத்து தேர்தல் பரப்புரையை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம்.